காலையில் பசிக்குதே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கீழே போனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலைல நான் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பேன். இன்றைக்கி காலைல பட்னி தான், சாப்பாடு இல்லாதனால அந்த ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு இன்றைக்கி நான் வெளியே கிளம்ப போகிறேன். ஸோ எங்கே போகிறேன் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதான் நான் சொன்ன ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கருவி பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கருவி தான் நான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் போட யூஸ் பண்ணுறது. இவ்வளோ பெரிய டம்ளருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆரஞ்சு ஆகுது. 1 கிலோ ஆரஞ்சு புழிஞ்சாதான் இந்த டம்ளர் நிறையா ஜூஸ் வருது. ஸோ இதை குடிச்சிட்டு தான் நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஸோ நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக. இந்த ஆரஞ்சு ஜூஸில் பார்த்தீங்கன்னா சக்கரை எதுவுமே நான் ஆட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கசக்க ஆரம்பிச்சிச்சு. ஜூஸை குடிச்சு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோ நின்றுச்சு. ஆட்டோவில் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறேன். எப்படியோ கடைசியாக பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டேன். நான் 80 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பாஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லூலு மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மார்க்கெட் தான் இருக்குது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 கடை பார்த்து வச்சுருந்தேன். அங்கே போகணுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடச்சிச்சு. ஒரிஜினல் பூமா பிராண்டோட அவுட்லெட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பூமா தான். கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரியே மாசாக இருந்துச்சு. ஏன்னா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷூவாக வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஷூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷூ தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பி செகண்ட் காப்பி கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமா ஒரிஜினல் ஷூ தான். இங்கே இருக்க ஷூ அப்புறமேட்டு இங்கே இருக்க பூமா ஜாக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேருந்தோ கொண்டு வருவாங்க. ஆனால் எங்கேருந்து கொண்டு வராங்க நம்ம கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்லிப்பர்ஸு அப்புறமேட்டு அந்த செருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1200 வரையும் தான் விற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பூமாவோட ஃபுட்பால் பூட்டு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதே நம்ம ஷோரூமில் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5000 6000 இருக்கும். சட்டை காட்டு, சூப்பர். அந்த ஷோரூமில் ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டை பர்ச்சேஸ் பண்ண வந்தாச்சு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே பிராண்டட் ஷர்ட் தான். இப்போ நீங்கள் பார்க்குற ஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பி கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிராண்டட் ஷர்ட்டு தான். யூஎஸ் போலோலேருந்து பார்த்தீங்கன்னா ரேர் ராபிட் வரையும் இங்கே சட்டை இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 550லேருந்து 650க்குள்ளே முடிக்கிறோம். பார்த்தீங்களா காய்ஸ், வெறும் டிஷர்ட்டு அதுவும் 2 டிஷர்ட் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், அங்கே ஒரு 10 சட்டை, இங்கே ஒரு 2 சட்டை எல்லாமே அவன் தான் எடுத்து வச்சுருக்கான். அவன் விட்டோன்னு வைங்களேன், இந்த கடையில் எல்லா சட்டையும் தூக்கிடுவான். அந்த அளவு அவனுக்கு சட்டை பைத்தியம். சட்டை 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 இங்கே பாருங்கள் எவ்வளோ சட்டைன்ட்டு. இந்த தெருவில் எங்கே நீங்கள் போனாலும் பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்டைலாக தான் இருக்கும். எந்த சைடு போனாலும் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெஸ்ஸு தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த அளவுக்கு சீப்பாக உங்களால் சிக்பெட் மார்க்கெட்டில் கூட வாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு எல்லாமே. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிஜியில் பார்த்தீங்கன்னா கேஸே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா 3 வேளையும் சோறை வடிச்சா என்னை சாவடிக்கிறானுங்க. இவனுங்க கேஸ் இல்லாமல் போராட்டம் பண்ணி பிஜிலாம் இழுத்து மூடுவான்னு நினச்சா அப்படி நடக்காது போல். ஏன்னா இவனுங்க இழுத்து மூடினா தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பானுங்க. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ எப்படியோ சோறாக்கி போட்டுருனானுங்க சாப்பிட்றதுக்கு. சோறு தின்னுட்டே சாக முடியல காய்ஸ். எவனாச்சும் 3 வேளை சோறு திம்மானா நான் 3 வேளையும் சோறு தின்றேன். அப்புறமேட்டு ஏதோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உப்புமா கிண்டி போடுறானுங்க. எனக்கு தெரில இதெல்லாம் வந்து கேஸு கம்மியாக பிடிக்குமா இல்லை வேணும்னே அவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களா. ஆனால் 5500 மாதம் பிஜி காசு மட்டும் வாங்கிக்கிறானுங்க காய்ஸ். ஸோ காய்ஸ், நாளைக்கு ஜூஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இப்போயே வாங்கி வச்சிட்டேன். இந்த ஆரஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதே மாதிரியே நம்ம சேனல் அழகாக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நீங்களும்.